வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய வாசகர்களுக்கு அனைத்து விதமான ஜானர் கதைகளையும், உதாரணத்திற்கு லவ், கிரைம், ஃபேண்டசி எழுதி கொடுக்க வேண்டும். அந்த கதைகளை அவர்கள் படித்து மகிழ வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான விருப்பம். இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு புதிய முயற்சியுடன் தான் வந்திருக்கிறேன். வேர்வுல்ஃப் ஷேப் ஷிஃப்டர் ரொமான்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸில் அருமையான ரொமான்டிக் த்ரில்லர்கள் வரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இது எந்தவிதமான கதை, எதை பற்றி இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் கதையை கேட்கும்போது புரிந்து கொள்வீர்கள். இந்த கதை மிகவும் பரபரப்பாக இருக்கும். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த ஓநாய் உடம்பை வளைத்து முறுக்கி தலையை நிமிர்த்தியது. அதன் கூர்மையான ஊளை சத்தம் காட்டின் நிசப்தத்தை கிழித்தது. அந்த சத்தம் இனி இங்கே என் ராஜ்யம்தான் என்பதை காட்டிற்கு அறிவுறுத்தியது. ஒரு பெரும் காட்டையே கட்டியாண்ட ஒரு மாபெரும் ஓநாய் வம்சத்தின் வாரிசுதான் ஷெர்ரி. தான் எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவள் என்பது ஷெர்ரிக்கு தெரியாது. தான் ஒரு சாதாரண பெண் என்றே அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அவளுள் இருக்கும் ஓநாய் ஜீவன் கூட அதையே நம்பியதுதான் ஆச்சரியம். ஓநாய்களுக்கென்று தனி உலகம் இருப்பது அவளுக்கு தெரியாது. அவளுடைய உலகம் வேறு. மாபெரும் கனவின் உடைந்த ஒரு பாகத்தை கூட அவள் பார்க்காமல் வாழ்ந்து வந்தாள். கனவுகளாலும் வேட்கையாலும் நிரம்பப்பட வேண்டிய அவளுடைய வாழ்க்கை வெறுமையால் நிரம்பப்பட்டதற்கு அவள் காரணமல்ல. ராஜா ஓநாய் வம்சத்தின் அழகையும் அழிவில்லாத ஓநாய் ஜீவனை மட்டுமே அவள் சுவீகரித்திருந்தாள். வெகு காலமாய் தயங்கி தடுத்து வைத்திருந்த பயணத்தை இப்பொழுது தொடங்கியிருந்தாள் அவள். ஷெர்ரியை வரவேற்றது அந்த மாபெரும் மந்திர நகரம். அவள் எதிர்பார்க்காததை அளிக்கப் போகும் நகரம் என்று அவளுக்கு அப்பொழுது தெரியாது. வாழ்வில் அவள் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டாள் என்பதும் தெரியாது. வந்து சேர்ந்து விட்டாள் என்பது உண்மைதான். ஆனால் அவளிடத்தில் இருந்தது நம்பிக்கையற்ற கனத்த மனதும் சில கனத்த பைகளும் தான். இதை இரண்டையும் வைத்துக்கொண்டு உலக வாழ்க்கையில் பசித்து கொண்டிருக்கும் அவளுடைய வயிற்றிற்கு உணவளிக்க கூட முடியாது. ஷெர்ரியை பொறுத்தவரையில் நம்பிக்கை என்பது தொலைந்து போன ஒரு தங்க காசு. அது கிடைக்கப் போவதில்லை என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். காற்றின் அசைவிற்கேற்ப அங்கும் இங்கும் ஊசலாடி ஏதோ ஒரு இடத்தில் போய் விழும் இறகை போலவே அவள் அந்த உணவகத்தின் முன்பு வந்து நின்றாள். தங்க கைப்புடியுடன் கூடிய கண்ணாடி கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே போனாள். சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தது உணவகம். வரவேற்பை நெருங்கினாள் ஷெர்ரி. நடந்தாலே ஒடிந்துவிடும் நாணல் தேகக்காரியை வியப்புடன் பார்த்தது அவருடைய கண்கள். எப்படி இவளால் இவ்வளவு கனமான பைகளை தூக்க முடிகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்ததால், அந்த பேகை கழட்டி வைமா என்றார். அவள் நெருங்கியதும் அப்பொழுதும் அவள் தன் தோள் பையை கலற்றவில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் கனம் தாங்காமல் வற்றி போயிருந்த அவளுடைய தோள்களை மேலே ஏற்றி இறக்கினாள். இடது கரத்தால் அவள் போட்டிருந்த பழுப்பான வெள்ளை சட்டையை கொத்தாக பிடித்து கொண்டாள். காற்றுக்கும் கூட வலிக்காத குரலில், என் பேரு ஷெர்ரி, இங்க ஒரு கிளீனிங் ஜாப் இருக்குன்னு வெளியில பார்த்தேன். எனக்கு அந்த வேலையை தர முடியுமா? 3 வரிகளானாலும் அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை வெகு சிரத்தையாக கடத்திவிட்டாள். மெலிந்து போன தேகத்தையும் பசியில் எரிந்து கொண்டிருக்கும் அவளுடைய கண்களையும் பார்க்கும் எவரானாலும் அவளுக்கு பாவப்பட்டு உதவி செய்யவே முன்வருவார்கள். அப்படித்தான் அந்த மேலாளரும் முன்வந்தார். சட்டையை கொத்தாக பிடித்திருக்கும் அவளுடைய செயல் அவருக்கு பாமரத்தனமாகவே பட்டது. ஷெர்ரி, நான் உனக்கு வேலை தரேன். இங்க கிளீனிங் ஜாப் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும், செய்வையில? கூர்மையாக மூச்சை இழுத்தாள் ஷெர்ரி. கண்டிப்பா வேலைய நல்லபடியா நான் செய்வேன் சார். வேலை கிடைத்ததால் வந்த சக்தி அவள் குரலில் கலந்திருப்பதை அவர் உணர்ந்தார். எப்ப சார் வேலைக்கு சேரணும் என்ற அவளுடைய கேள்வி அவள் மிகவும் பொறுப்பானவள் என்பதை கடத்தியது. நாளைக்கு சேர்ந்துக்கமா? சரிங்க சார். அப்புறம் நீ எங்க தங்குவ? வெளியில ஏதாவது வீடு பார்த்திருக்கியா? இல்ல சார், இங்க வேலை செய்யற பொண்ணுங்க தங்கறதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு இடம் இருக்கு. நீயும் அங்க தங்கிக்கிறையா? தலையை அசைத்தாளா இல்லையா என்று தெரியாத அளவு இருந்தது அவளுடைய தலையசைப்பு. அவளை பார்க்க பார்க்கவே வாழ்நாளில் எழாத கனிவெல்லாம் அவருக்கு எழுந்தது. அது ஏன் என்று அவருக்கு சரியாக தெரியவில்லை. ஷெர்ரி, இங்கிருந்து நேரா போய் லெஃப்ட் எடுத்தேன்னா ஒரு ரூம் வரும். சரிங்க சார். வேண்டாம், இங்கே நில்லு. தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தார். வேகமாக 15 நொடிகள் கழிந்து முடிந்திருந்த போது ஒரு பணிப்பெண் அங்கே வந்து சேர்ந்தாள். இவங்க ஷெர்ரி,
புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. உன்னோட டிபார்ட்மெண்ட் தான், உங்களோட தான் தங்க போறாங்க. கூட்டிட்டு போய் என்னென்ன தேவையோ அதை சிறப்பா செஞ்சு கொடு. எஸ் சார் என்றாள் அந்த பெண். என்னுடன் வா என்பதைப் போல ஷெர்ரியை பார்த்தாள். தன்னை மேலிருந்து கீழ் வரை அவள் அளந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தாள் ஷெர்ரி. 2 அடிகளை இருவரும் எடுத்து வைத்திருந்த போது மேலாளரின் குரல் அவர்களுடைய முதுகை தாக்கியது. ஷெர்ரி என்ற அவர் அழைப்பில் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். 25வது டேபிள் சும்மாதான் இருக்கு. ஷெர்ரி அழைச்சிட்டு போய் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேளு. தன் பசியை உணர்ந்து கொண்டு உணவு தரப்போகிறார்கள் என்றதும் மழுக்கென்று வேகமாக ஒரு துளி கண்ணீர் திரண்டு வந்து இமைகளின் ஓரங்களில் நின்றது. அவரை கடந்து நடந்த பொழுது அந்த கண்ணீரின் அணை உடைந்து தாறுமாறாக கொட்டியது. அதை மறைக்கும் வண்ணம் ஷெர்ரி தலையை கவிழ்த்து கொண்டாள். அருகில் அவளுடன் வந்து கொண்டிருந்த பெண், ஷெர்ரி சந்தோஷமா இருக்கணும் என்று அவளுக்கு அறிவுறுத்துவது போல் பேசினாள். இடைவிடாமல் காயப்பட்டு கொண்டிருக்கும் ஷெர்ரியின் மனதிற்கு அந்த பெண்ணின் வார்த்தைகள் பெரும் ஆறுதலாகவே இருந்தது. 25ஆம் மேஜையை இருவரும் நெருங்கினார்கள். உட்காரு ஷெர்ரி. அவள் தயங்கினாள். இப்பொழுதும் அவள் சட்டையை கொத்தாகத்தான் பிடித்திருந்தாள். எதுக்காக சட்டையை எவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்க? முதல்ல விடு, அப்புறம் பேகை எல்லாம் கழட்டி வை. அவள் அப்பொழுதும் தயங்கி கொண்டே இருந்தாள். இந்த வாழ்க்கை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாமே ஷெர்ரிக்கு புதிது. கனவில் கூட நடக்காதது. இவ்வளவு பெரிய உணவகத்தில் அவள் சாப்பிடுகிறாள் என்பது ஆச்சரியம் என்றாலும் அவள் சாப்பிடுகிறாள் என்பதே அவளுக்கு ஆச்சரியம்தான். 2 நாட்களாக உணவை அவள் கண்ணால் கூட பார்க்கவில்லை. ஷெர்ரியின் வாழ்க்கையில் எது அவளுக்கு துணையாக இருந்ததோ இல்லையோ, அவளை பொறுத்தவரையில் பசி மட்டுமே அவளுக்கு இணைபிரியா துணை. வாழ்க்கை இடதும் வலதும் அவளை அலைக்கழித்த போது பசி என்ற கயிறை பிடித்து மட்டுமே அவள் அந்த அலைக்களைப்புகளிலிருந்து தப்பித்து வந்தாள். நீ சொன்ன கேட்க மாட்ட என்று சொன்ன அந்த பெண் ஷெர்ரியின் தோள் பையை கழற்றி வைத்தாள். தோளை பற்றி அழுத்தி அமரும்படியாக செய்தாள். என்ன சாப்பிட்ற? இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது திரும்பவும் அவளுடைய கண்களில் கண்ணீர். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டேதான் இருப்பியா? கண்களை மூடி திறந்து இல்லை என்று லேசாக தலையசைத்தாள். என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன். நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவங்க, ஆனா என்கிட்ட காசு இல்லைங்க. காசெல்லாம் தர வேண்டியதில்லை. சரி இரு, நானே உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். திரும்பி ஒரு துள்ளலுடன் நடந்தாள் அந்த பெண். இத்தனை நாளாய் பசியில் அவதிப்பட்ட அவளுடைய வயிறு திடீரென்று பசிக்காமல் நிறுத்தி கொண்டது. மழை வருவதற்கு முன்பு இருக்கும் வெக்கையைப் போல ஒரு அசௌகரியம் அவளுடைய வயிற்றுக்குள் நிரம்பியது. திடீரென்று பசிக்காமல் போன அவளுடைய வயிற்றை நினைத்து ஷெர்ரிக்கு வியப்பாகத்தான் இருந்தது. நிறைய உணவுகளை எடுத்து வந்தாள் அந்த பெண். அன்புடன் அதை பரப்பி வைத்தாள். நீ சாப்பிடு, எனக்கு வேலை இருக்கு. 2 கரங்களையும் கூப்பி நன்றி என்றாள் ஷெர்ரி. ஏய், நீ டிஃபரெண்டா இருக்க. அவள் சாதாரணமாகவே அந்த வார்த்தைகளை உதிர்த்திருந்தாலும் அதில் ஆழமான ஒரு உண்மை இருந்தது. ஷெர்ரி சாதாரண பெண் அல்லவே. ராஜா ஓனாய் வம்சத்தின் ரத்தம் அவளுடைய உடலில் ஓடுகிறது. ஆனால் ஷெர்ரி தன்னை தேவையில்லாமல் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு வாழும் ஒரு ஜீவனாகவே உணர்ந்தாள். சூடான உணவிலிருந்து கிளம்பிய ஆவி அவளுடைய நாசியை துளைத்தது. உலகில் பலர் 3 வேளை உணவு கிடைத்தாலும் அவசர அவசரமாக வாழ்நாளில் உணவை பார்க்காதவர்களைப் போலவே சாப்பிடுகிறார்கள். ஆனால் வெகு நேர பசிக்கு பின்பு உணவு கிடைத்திருந்தாலும் பொறுமையாகவே சாப்பிட்டாள் ஷெர்ரி. அருமையான உணவால் அவளுடைய வயிறு நிரம்பியது. சாப்பிட்டு முடித்தவள் நேரடியாக மேலாளரிடம் போனாள். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, நீ இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளையிலிருந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணணும். டைமிங் என்னங்கிறத உன் கூட வந்தாலே அந்த பொண்ணு அவ சொல்லுவா. சரிங்க சார். இந்த இளம் வயதில் இவ்வளவு கனிவா என்று அவரால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் அங்கிருந்து நகர்ந்த நேரம் சரியாக உணவகத்தின் முன்பு வந்து நின்றது. பிரம்மாண்டமான சாம்பல் நிற கார்.